அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி மீது சுமத்தப்படும் நிறைய விமர்சனங்களுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் அன்பு தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீப காலமாக ஐயா ஈவேரா மீதான கடுமையான விமர்சனங்கள் எதிர்த்தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இது தரமற்ற தாக்குதல்கள், ஆதாரம் இல்லாத தாக்குதல்கள், சின்ன சின்ன பசங்களை வைத்து மிக மோசமான மொழியில் வசைப்படுறாங்க. அதை நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் அண்ணன் சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த சின்ன பசங்களை பேச விட்டு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் சீமான் இது போன்ற வேலைகளை செய்கிறார் என்று விமர்சனங்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2-3 மறுப்பு இருக்குது. முதல்ல தரம் தாழ்ந்த விமர்சனம் இல்லை. தரம் தாழ்ந்த விமர்சனத்தை கடந்த காலங்களில் மேடைகளில் வச்சது ஐயா ஈவேரா தான். அப்புறம் சின்ன பசங்க அப்படிங்கிற வாதம் பொருந்தாது. 18 வயசு நிரம்பிய எல்லாருமே பேசக்கூடிய தகுதி பெற்றவங்க தான். அப்புறம் தரம் தாழ்ந்த விமர்சனம் எதையும் வைக்கல. அவர் காலத்தில் அவர் என்ன பேசினார், என்ன பண்ணார், அவரோட அந்த முரண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அவர் தன்னலம் சார்ந்து எவ்வாறு இயங்கினார், எவ்வளவு சந்தர்ப்பத்தோடு உள்நோக்கத்தோடு சூழ்ச்சிகரமாக செயல்பட்டாருங்கிறத தான் எடுத்துரைக்கிறோம். இப்போ ஐயா பெரியார் வாழ்க்கைங்கிறது நீண்ட நெடிய காலமான ஒரு வாழ்க்கை கொண்டது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல் அவர் பேசியிருக்காரு. அதையெல்லாம் பொருத்தி தான் அவர் மீதான விமர்சனங்களை வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 93 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் பேசின பேச்சை போட்டால் 2 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த காலத்தோடு பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த காலத்தோடு பொருத்தி பார்ப்போம். பொருத்தி பார்த்தா என்ன வருது அப்படின்னா, பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவவாதியாக அவர் இயங்கலை. அவர் முழுக்க முழுக்க ஒரு தாந்தோண்டித்தனமாக தன்மணிப்பாதியாக தான் செயல்பட்டுருக்காரு. அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா புகழ்ந்து பேசியிருக்காரு, கடுமையாக ஏற்றி பேசியிருக்காரு. ஒருத்தரை பிடிக்கலைன்னா கண்மூடித்தனமாக வசைப்படிருக்காரு. அதே போல் 2 உச்சநிலைக்கு போயிருக்காரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் போனால் ஒரே அடியாக போகிறது, இந்த பக்கம் போனால் அதே போல் ஒரே அடியாக போகிறது. இப்போ 30களில் பார்க்குறப்ப 30களில் கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு போகிறாரு, ரஷ்யாவுக்கு போகிறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த பிறகு இங்கே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரஷ்யான்னே பேர் சுட்டுறாரு. கட்சியோட பேரை தென்னிந்திய சமுத்திரம கட்சி அப்படின்னு மாற்றணும் அப்படி பேர் வைக்கிறாரு. அந்த சமயத்தில் நீங்கள் கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கை கேளுங்க அப்படிங்கிறார். எப்போ 1930களில். 60களில் பார்க்குறப்ப அந்த கம்யூனிஸ்ட் தாக்கமெல்லாம் குறைஞ்சி போய் கீழ்வன்மை படுகொலையின் போது அப்படி நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக போராடியது கம்யூனிஸ்ட்காரங்க. அந்த கீழ்வன்மணியை பொறுத்த வரைக்கும், கீழத்தஞ்சையை பொறுத்த வரைக்கும் பன்னியார்கள் சாதி வரியோடு அதே போல் முதலாளித்துவ மனப்பண்போடு செயல்பட்டாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் பக்கம் தான் பெரியார் இவராக நின்றுக்கணும். ஆனால் அவர் முழுக்க முழுக்க அன்னைக்கு பன்னியார் பக்கம்னார். அதை விட கொடுமை என்னென்னா, கிடைக்கிற கூலியை வச்சுக்கிட்டு இங்கே வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு. கீழ்வன்மணியில் படுகொலை நிகழ்த்தப்பட்டு 44 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட பிறகும், எரித்து கொலை செய்யப்பட்டதில் பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சியோட தொண்டர்கள். ஆனால் என்ன சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்கள் கழகம் பண்ணி 44 பேர் செத்து போயிட்டாங்க, இந்த கட்சியை தடை பண்ணுங்க. நெல் உற்பத்தியாளர் சங்கம், அதில் தொடர்புடைய ஆள் தான் கோபாலகிருஷ்ண நாயுடு. அதே போல் பல பண்ணையார்கள், இடைநிலை சாதியை சேர்ந்த பல பண்ணையார்கள். அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை தடை பண்ணணும். கோபாலகிருஷ்ண நாயுடு அதுக்கு பிறகு, அது கீழ்மணி படுகொலைக்கு பிறகு செமினார் கோயில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சாடியோ எங்கேயும் பேசலை. மாறா பேசுறது பொதுவாக பேசுகிறாரு. பேசுகிறப்ப கம்யூனிஸ்ட் சாடுறாரு. அப்போ இந்த கால முரண் இருக்குல்ல, அதில் நம்ம வரலாற்றை பின்னோக்கி போய் பார்க்குறப்ப அந்த வெண்மணி, கீழ்வெண்மணி, மேல்வெண்மணின்னு இருக்குது. வெண்மணி திராவிட கழக தலைவர் கோ ராமசாமி. அவரோட இல்ல திருமணம் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் நடந்திருக்கு, முன்னாடி நடக்குது. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, திராவிட கழகத்தோட அடிநாதம், அடிப்படை கோட்பாடு சாதி ஒழிப்பு. சாதியை ஏற்க முடியாதுங்கிறது தான். சாதிய பேருக்கு பின்னாடி கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்னு பேருக்கு பின்னாடி பின்னோட்டா வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் தலைமையில் சாதி ஒழிப்புக்காக போராடக்கூடிய இயக்கம் எப்படி திருமணம் நடத்துதுன்னு புரியல. அப்போ அந்த தர்க்கம் நமக்கு அடிபட்டு போகுது. அப்போ அதே போல் பெரியார் ஈவராவும் இந்த பக்கம் கோபாலகிருஷ்ண நாயுடுவும் பாலக்குறிச்சிங்கிற இடத்துல அந்த படுகொலைக்கு முன்பாக ஒரே மேடையை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே பார்க்குறப்ப அந்த காலத்தோடு பொருத்தியே சொல்லட்டும். கீழ்வெண்மணி படுகொலையின் போது எதற்காக கம்யூனிஸ்ட் சாடினார்? நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை சாடாமல், கண்டிக்காமல் ஏன் சாடினார்னு தர்க்கம் ஏற்ற அவங்களே வைக்கட்டும். அதே போல் 30களில் திருக்குறளில் ஆரிய குப்பங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவர் பரிமேலர் உரையை படிச்சு சொல்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை, அது அவங்க சொல்கிறாங்க, இந்த மொழி இலக்கியமெல்லாம் மேம்படணும்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அறிவியல் சிந்தனைகளோட இந்த நவீன காலத்திற்கு பொருந்துற வகை சொல்கிறேன். அதாவது திருக்குறளை 30களில் ஆரிய குப்பன்னு சொன்னார். அப்போ என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, பரிமேலர் உரையை மட்டுமே படித்து புரிஞ்சுக்கிட்டார், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. 49 திருக்குறள் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அந்த 49 ஏன் கலந்துக்கிறாருன்னு பார்க்குறப்ப 49 அன்னைக்கு திமுக இலக்கியங்களை, காப்பியங்களை எல்லாத்தையும் பேசி செல்வாக்கு பெறுது, கட்சி வளருது. அப்போ அதுக்கு போட்டிங்கிற அடிப்படையில் பண்ணுறாரு. இது 49.
திரும்ப 69 காலகட்டத்தில் எப்போ திமுகவோட இணக்கமாக மாறக்கூடிய 69 காலகட்டத்தில் ஏன் திருக்குறளை கட்டிட்டு அழுவுங்கிறார். இது என்ன தர்க்கம் இருக்கு? அதே போல் காங்கிரஸ் கட்சியை வந்து எதுக்குறாரு, மிக கடுமையாக எதுக்குறாரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதனுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போகிறாரு. காங்கிரஸ் கட்சியில் எல்லாரும் சேரணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுறாரு. காங்கிரஸ் கட்சியோட கோட்பாட்டோடு எந்த இடத்துல உடன்படுறீங்க? எந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பெரியார் ஈவேராவுக்கும் ஒத்து போகுது? ஒன்றுமே இல்லையே. அதுபோல் வந்து 49லேருந்து 67 வரைக்கும் இந்த 18 ஆண்டு காலம் மிக மூர்க்கமாக வந்து திமுக இருக்கிறார். அவர் திமுகன்னு கூட பதிவு பண்ணாமல் கண்ணீர் துளி கட்சி தடை பண்ணுங்கிறார். அந்த 67ல் அண்ணா ஆட்சியை பிடிச்ச பிறகு இந்த ஆட்சி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு திருச்சிருக்கிறப்ப போய் ஆசி வாங்குறப்ப அது வரைக்கும் கண்ணீர் துளி கட்சி அப்படின்னு பேசினவர் அதற்கு பிறகான காலகட்டத்தில் கண்ணீர் துளி கட்சிங்கிறத மாற்றிட்டு திமுகன்னு பதிவு பண்ணுறாரு. அது வரைக்கும் கண்ணீர் துளி கட்சியை தடை பண்ணினவர் திமுக வந்து இந்தியாவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறாப்புல. அப்போ முழுக்க இந்த முரண்பாடுகளை பாருங்கள். இது முரண்பாடு எப்படி ஏற்படுதுன்னா முழுக்க தன்னலம் சார்ந்த முரண்பாடாக இருக்குது. ஒரு முரண்பாடு ஏற்படலாம், மாற்றம் ஏற்படலாம். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது மாமேதி மார்க்ஸ் சொல்கிறாரு. மாற்றம்ங்கிறது கோட்பாடு மாற்றம் ஏற்படலாம், நிலைப்பாடு மாற்றம் ஏற்படலாம், அது தவறே கிடையாது. ஆனால் அந்த மாற்றம் பொதுநலம் சார்ந்தா இருக்கணும். கள அனுபவத்தின் வாயிலாக, பட்டறிவின் வாயிலாக, வாசிப்பின் வாயிலாக, சிந்தனை முதிர்ச்சியின் வாயிலாக அப்படி தான் ஒரு மாற்றம் நிகழணும். ஆனால் அவர்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் எல்லாமே முழுக்க தன்னலம் சார்ந்தது, தன்முனைப்பு சார்ந்தது. இப்போ இந்த அரசியல் நிலைப்பாடுகளில் ஏற்படுற மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பெரியாரை வச்சு நீங்கள் வந்து முன்னிறுத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை மாற்றங்கள் மாற்றங்களுக்கும் ஈவேராவை நீங்கள் கொள்கை முன்னோடின்னு சொன்னீங்க. அதற்கப்புறம் வந்து பெரியாரும் செய்தார் இல்லை, அதாவது பெரியார் செய்யலன்னு சொல்றீங்க. நீங்க எங்க தொடங்கி எங்க வந்திருக்கீங்கிறது இல்லை. நம்மளோட அத்தனை மாற்றங்களுக்கு ஒரு தர்க்க வைக்கிறோம். அப்படி எந்த தர்க்க இருக்குன்னு கேட்குறேன். கீழ்மணி படுகொலைக்கு தர்க்க சொல்லுங்க. கடைசி காலத்துல திருக்குறளை ஏன் சாடினார்? வரலாற்று நான் இதையும் சொல்றேன் கேட்டுறேன். வரலாற்று தரவுகளை கொண்டிருக்கின்ற நீங்க எடுத்த எடுப்பிலேயே இந்த ஈவேராவின் மொழிக் கொள்கையை பிரதானமா வச்சு நீங்க ஈவேராவை வந்து நீங்க தவிர்த்திருக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 2025 நடக்குதா 24 காலகட்டத்தில் தான் ஈவேரா முற்றுமுழுதாக வேண்டாங்க நிலைப்பாட்டுக்கு வருது 2024. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடியே வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஐயா மணியரசன் அவர்கள் வந்து ஈவேரா வந்து எந்த இடத்துலையும் கொண்டாடினதில்லை, ஈவேராவை ஏற்றுக்கொண்டதில்லை, முழுமையாக வந்து நிராகரித்தார். அவர் தொடக்கலிருந்தே இதான் நிலைப்பாடு. நாம் அந்த இடத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது. நம்ம தொடக்க காலத்தில் வந்து நம்ம கட்சி மேடையில் வந்து ஒரு பக்கம் தலைவர் படம், இன்னொரு பக்கம் பெரியார் படம் இருந்திருக்கு. நம்ம இயக்கமாக இணையதளத்திலே உண்டு, கட்சியோட இணையதளத்தில் இருந்துச்சு, மேடைகள் இருந்துச்சு. 2011 காலகட்டம் வரைக்கும் அதனால் நம்ம 2018 வந்து அந்த ஆவணம் வர்ற சமயத்தில் ஆண்ட்ரோவை கூடி இந்த பெரியாருக்கு பதிலாக வள்ளுவரை முன்னிறுத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த குளத்திருமணி கு ராமகிருஷ்ணன்லாம் நம்மகிட்ட நகர்றாங்க. நகர்ந்து போய் நாம் தமிழர் கட்சி நோக்கி விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்படி போகிறப்ப படிப்படியாக பார்க்குறப்ப பெரியாரோட பங்களிப்போடு நம்ம நிறுத்திக்கலாம், அவர் பங்களிப்பை போட்டோன்னு நிறுத்திக்கலாம், அவரை முதன்மைப்படுத்த தேவையில்லைங்கிற இடத்துக்கு போகிறோம். திரும்ப அவரை பகுப்பாய்வு பண்ணுறோம், மீளாய்வு பண்ணுறோம். பண்ண நிறைய முரண்பாடு தெரியுது. அப்போ நாம் அடிப்படையாக வைக்கக்கூடிய அரசியல் வந்து மொழிவழி தேசியம், தாயகம், தேசியனம், தேசம், அதை கட்டமைச்சு போகிறோம். அவர் முழுக்க இந்த மொழிவழி தேசியத்துக்கும் தேசிய இனத்துக்கும் இந்த தாயகத்துக்கும் முழுக்க எதிரான் இருக்கார். அந்த மொழிவழியே அந்த கோட்பாட்டுக்கு எதிரான் இருக்கார். அப்போ அவரை நம்ம ஏற்பது வந்து சரியாக இருக்காது. சாதி ஒழிப்பு நமக்கு பிரச்சனை இல்லை, சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக விடுதலை, பெண்ணியம், அது பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம பெரியார்ட்ட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம் தலைவர் பிரபாகர்கிட்டே எடுத்துக்கலாம். அப்போ முற்றுமுழுதாக கைவிட்டலாங்கிற முடிவுக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் அந்த நிலைப்பாட்டு எடுக்கிறோம். ஒரே நாள் எடுக்கலை, அது பகுப்பாய்வு பண்ணி. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் வந்து இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்து அப்படின்னு சொன்னாருங்கிறத அவளால் தெரிஞ்சு. ஆனால் இப்போ நம்ம தேடி போய் எடுத்து பார்க்குறப்ப தான் அவர் வந்து 30 நிலைப்பாட்டில் வச்சுருக்காரு, 30 நிலைப்பாட்டை வச்சுருக்காரு. 60 காலகட்டத்தில் பார்க்குறப்ப காகித மில்லத்து வந்து திமுக போயிடுறாரு. திமுக போனவுடனே காகித மில்லத்து மேலே கோபத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை வசைப்படுறாரு. நீ தமிழ் தான், வரலாற்றின் யார், உனக்கு இங்கே என்ன வேலை, நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு. அப்போ இந்த குரல் யாரோட குரல்? நாம் பெரியார் இவரை விமர்சித்தா அது ஆர்எஸ்எஸ் குரல்னா, அப்போ அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு அன்னைக்கு பேச யார் குரல்? அந்த குரல் இந்த அன்னைக்கு பங்களாதேஷுங்கிற நாடு இல்லை, ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு போனார். அது யார் குரல்? முஸ்லீம் லீக்கை எதிர்த்தாரு, அதனால அப்படி சொன்னாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் முஸ்லீம் லீக்கை விமர்சிங்க, காகித மில்லத்தை விமர்சிங்க, அது தர்காயத்தோட கருத்தா விமர்சிங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி விமர்சிக்க முடியும்? ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் குரலாக தான் முஸ்லீம் லீக் இருந்தது. அரசியலா எதிர்ப்பு நீங்க முஸ்லீம் லீக்கு தவறா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தவறான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நோக்கி போறாங்க, தவறான முடிவெடுக்கிறாங்க, தவறான ஆட்களை வந்து அதிகாரத்தில் அமர்த்துறாங்க, தவறான பாதிக்கு போறாங்க, இது விமர்சனம். நீ யாரு, உனக்கு இங்க என்ன உரிமை,
நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, நீ தமிழ் தான். அவர் இஸ்லாமியன் கூட வார்த்தையை பயன்படுத்தல, துளுக்கன். அவர் என்ன கொண்டாந்து எடுத்தாருன்னா, பார்ப்பனர் துளுக்கருக்கு இங்கே என்ன விளங்குறாரு, அந்நிய சிறுபான்மையினர். நீங்க பார்ப்பனருக்கு ஒரு ஒரு தர்க்கம் அதுவும் சொல்றாங்களே, அது திராவிட இஸ்லாமியர்களுக்கு அது பொருந்தாது. அது எப்படி? அப்படிலாம் அவர் ப்ராஜெக்ட்ல ஒன்றும் போடலையே, அடைப்புக்குறிகள் ஒன்றும் போடலையே. அவர் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் இங்கே அந்நிய சிறுபான்மையினர், அந்நிய சிறுபான்மையினர். இவங்களால தமிழ்நாட்டுக்கு பேராபத்துங்கிறது. நீங்கள் வேணா அந்த 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 செய்தித்தாளை எடுத்து பாருங்க, எங்காவது இடத்துல வந்து இவங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு நிபந்தனைக்கு உட்பட்டதும் போட்டுக்காரன்னா போடல, எல்லாரையும் சொல்றாரு. அவன் எதுக்காக சொன்னான்னு சொல்லுங்க, தர்காயத்தை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி எடுத்த அத்தனை நிலைப்பாடு, இளைமலந்தா ஈழமலும் சொன்னாங்க அப்படிங்காங்கல்ல, அந்த நிலைப்பாடு தர்க்க நியாயம் சொல்கிறோம். அதே போல் மோடியை புகழ்ந்தார் சொல்லி உனக்கு வெட்டி ஒட்டி பரப்புறாங்கல்ல, அதுக்கு தர்க்க நியாயம் சொல்கிறோம். மகாராஷ்டிராவில் போய் என்ன சீமான் ஓட்டு கட்டா சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தர்க்க நியாயம் சொல்கிறோம். அதே போல் பெரியாரத்தில் நிலைப்பாட்டுக்கெல்லாம் தர்க்க நியாயம் சொல்லு. நான் ஒரு கருத்தை வைக்கிறேன், நீ ஒரு கருத்தை வை, மாற்று கருத்து சொல்லு, வாத பிரிவாதத்துக்கு உட்படுத்து. நான் கருத்தை சொன்னாலே RS குரல், பாஜக குரல்னா இது என்ன மாதிரி? இது பெரியார் என்ன RS பாஜக எதிர்ப்புக்கு வந்து அத்தாரிட்டியா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ 18 ஆண்டு காலம் வந்து பெரியார் விரும்பாத அரசியலை தான் திமுக பண்ணிச்சு, 18 ஆண்டு காலம். அப்போ யார் RSோட குரலை ஒழிச்சது? 99 தொடங்கி 2004 வரைக்கும் பாஜகவோட நேரடியாக கூட்டில் இருந்தாங்க இதே திமுக. அதே போல் அதிமுக கூட்டில் இருந்திருக்குது. அப்போ எல்லாம் எங்கே போனார் பெரியார்? இந்த கொளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணனும் வீரமணியும் ஜெயலலிதா ஆதரிச்சவங்க தானே வெவ்வேறு காலகட்டங்களில். அப்போ அவங்களாம் பார்ப்பனை அடிவடியா? கருத்தை எதிர்கொள்ள முடியல, கருத்துக்கு பதில் சொல்ல முடியல, அதுக்கு தனிநபர் தாக்குதல், ஆபாச அர்ச்சனை, உள்நோக்கம் கற்பிக்கிறது. விஜில் அமைப்பு மேடை ஏறதால பிரச்சனை உனக்கு. சரி, இந்த ஆண்டு விஜில் அமைப்பு மேடையில் பேசினார், கடந்த ஆண்டு பேசினாரு. இல்லை, நீங்கள் விஜில் அமைப்பு மேடையில் ஏறினது பிரச்சனை இல்லை, அந்த மேடையில் போய் சம்மந்தமே இல்லாமல் பாரதியை புகழாமல் நீங்கள் வந்து ஈவேரா விமர்சி. நான் சொல்கிறேனே, கடந்த ஆண்டு பாரதியாரோட புகழ் வணக்க கூட்டம் சென்னையில் நடந்துச்சு. சென்னை பெரம்பூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்துச்சு. அதில் வந்து பாரதியாரோட தமிழ் பற்ற பேசுறார், தமிழை எப்படி கொண்டாடினாருங்கிற பேசுறாரு. பேசுறப்ப ஈவேராவோட தமிழ் வெறுப்பை பேசுறாரு, ஒப்பிட்டு பேசுறாரு. அப்போ என்ன சொன்னாங்க? அப்போ என்ன சொன்னாங்க? RSின் குரல், அது பாஜகவின் குரல்னாங்க. இப்போ விஜில் அமைப்பு மேலே ஏறினதால நாம் தமிழர் கட்சி வந்து பாஜக ஆயிரும்னா, அதே மேடையில் இந்து ராம் இருக்கார். அந்த இந்து ராமுக்கு தான் திரும்ப வந்து அம்பேத்கர் சுட விருது கொடுத்தார். அதே மேடையில் பெரியாரியவாதி திராவிட இயக்க எழுத்தாளர் நன்னன் இருக்கார், மணிசங்கர் ஐயா இருக்கார், காங்கிரஸ்காரர். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஏன் சாயம் பூசப்படலை? சரி, இங்கே வந்து விஜில் அமைப்பு வந்து ஒரு RS பின்பலம் உண்டாய்ப்புன்னு வச்சுக்கோம். அந்த அமைப்பு மேடல் ஏறி பாரதியாரை கொண்டாடினா அது வந்து இது வந்து ஒரு சார்பு இல்லைன்னா, பாஜக நேரடியாக நடத்துகிறேன் வாஜ்பாய் வீரவணக்க நிகழ்வில் வந்து வாஜ்பாய் புகழஞ்சலி கூட்டத்தில் வந்து திரும்ப கலந்துக்கிட்டு வாஜ்பாய்க்கு வீரவணக்கம்னாரே, போராளிகளுக்கு போட வேண்டிய முழக்க வீரவணக்கம், அதை வாஜ்பாய்க்கு போட்டாரே திரும்ப. அப்போ அதை என்ன சொல்கிறது? இலகணேசருக்கு நியமனம் நடத்தது இதே பாஜக, அதை நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சாட்டை தொழில் பங்கேற்கிறாங்க. திமுக சார்பாக மாசு பங்கேற்கிறாரு, அதையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தலை. ஏன்னா மாசு கலந்துக்கிட்டார், அதனால் பேச மாட்டாங்க. இல்லை பிராமண கடப்பாருன்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பிராமணரை எதுக்குறீங்களா அவங்க கேட்டால், நான் பிராமணரை எதுக்கலை, பிராமணியத்தை எதுக்கிறவங்க அம்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? பிராமண கடப்பாரன்னு சொன்னாரா, பிராமணிய கடப்பாரன்னு சொன்னாரா? பிராமண கடப்பாரன்னு சொன்னார். நாம் ஒரு கோட்பாடு வைக்கிறோம், தமிழ் தேசியங்கிற கோட்பாடு வைக்கிறோம். அந்த கோட்பாடு ஏற்றுக்கிட்டு அது ஏன் தமிழ் கடப்பாறையை வச்சு உடைச்சா அது உடையாதா? அதாவது தமிழ் தேசியங்கிற உயரிய கோட்பாடு வைக்கிறோம், அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பிராமணர்கள் வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த போலியான திராவிடத்தை உடைக்கணும். பார்ப்பனியத்தை வந்து பார்ப்பனரை கொண்டே ஒழிப்போம்னாரு. பார்ப்பனர் கொண்டு பார்ப்பனத்தை ஒழிச்சு முடிச்சிட்டாரான்னா, வெங்கட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனர் திமுகவோட கொள்கை வகுப்பணியில் வச்சாரு. பௌத்த சங்கம் வந்து பார்ப்பனர்கள் சேர்த்ததால அது வந்து ஒன்றுலாம் போச்சு, அதனால் நாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு திராவிட கழகம், நீதி கட்சி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர் சேர்க்கலை. ஆனால் கொள்கை வகுப்பாணியில் அண்ணா வச்சாரு ஒரு பார்ப்பனர், வெங்கட பட்டாபிராமன். அதுக்குன்னு சொல்கிறது RS பின்பலம் கொண்ட பார்ப்பனர் வந்து மைத்ரேயன், திமுகவில் இலக்கிய பொறுப்பு தரப்படுது அவருக்கு. அதே போல் SV சேகர், அது எப்படிப்பட்டவரும் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். SV சேகர் கட்சியில் வந்து ஆதரவு நிலைப்பாட்டுக்கு சேர்க்குறாங்க, அவங்க அப்பா பேரை வந்து தெருவுக்கு வைக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் கண்ணை கொடுத்தல? இல்லை, இப்போ நீங்கள் திராவிடம் செய்கின்ற இந்த ஆரியத்திற்கு எதிரான இந்த முனைமொழிங்கிய தாக்குதையெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் ஆரியத்திற்கு வலிமை சேர்க்கிற வேலையை தான் பண்ணல. ஆரியம்னா என்ன, எதை சொல்கிறாங்க? வலதுசாரி பிஜேபி. அந்த மேடையில் விஜய் அமைப்படை எடுத்துக்கும், சனாதனத்தை ஏற்று பேசினாரா? பேசலை, சமத்துவம் பேசினார். அங்கே மோடியை, அமித்ஷாவை, இல்லை கோல்வார்கரை, சாவர்கரை, கோட்சேவை யாராவது புகழ்ந்தாரா? இல்லை, தலைவர் பிரபாகரன் சொன்னார். அங்கே வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடை, அதே போல் வந்து மனு தர்மத்தை ஏற்றாரா? இல்லை, பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாதுன்னு பாரதி சொன்னாருங்கிறத சொல்கிறாரு. அப்போ என்ன பிரச்சனைங்க? இல்லை இந்தியை ஏற்று பேசினாரா, சமஸ்கிருதத்தை ஏற்று பேசினாரா, தமிழை தான் பேசினார். உனக்கு என்ன பிரச்சனைனா,
முத்துராமலிங்கத்தர் கூட்டத்தில் வந்து பேசுறாரு. மூக்கையாத்தர் கூட்டத்தில் வந்து முத்துராமலிங்கத்தர் வந்து அன்னைக்கு சொத்தை அள்ளி கொடுத்தாரு, இவர் சொத்துக்காக திருமணம் பண்ணாருன்னு பேசுறாரு. அன்னைக்கு கதறினேன். இப்போ இந்த இடத்துல பாரதியை வச்சு பேசுறாரு. எதுக்கு கதற? உனக்கு பிரச்சனை, உனக்கு பெரியாரை பேசக்கூடாது, ஈவரா பேசக்கூடாது. ஈவரா என்ன? உன்னோட கடவுள் அவர், நீ வழிபாட்டுலராக மாறி போனேன். பெரியார் வந்து பெரியாரிஸ்டுங்கிற நிலைமையை கடந்து பெரியார் ரிலிஜியனிஸ்டாக மாறி போனேன், மதவாதியாக மாறி போனேன். உனக்கு நீங்கள் அவளெல்லாம் விட்டுருங்களேன், பெரியாருங்கிற பேரை வந்து ஈவேரா அப்படின்னு சொன்னால் வலிக்கும். தமிழ் தேசியனம், தமிழங்கிற தேசியனம் இயல்பான தேசிய அடையாளம். நான் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் ஏன் திராவிடன்னு சொல்லணும்னு கேட்டால், தமிழரும் திராவிடரும் ஒன்றுங்கிற. ஆனால் நான் வந்து ஈவேரான்னு சொன்னால் ஈவேரான்னு ஏன் சொல்கிறேன், பெரியான்னு சொல்லுங்கிற. பெரியார் ஈவேரா ஒன்று தானே. அப்போ பேரை சொல்லாத பட்டத்தை சொல்லுங்கிற. ஆனால் இங்கே எங்கள் அடையாளத்தை தொலைச்சி விட்டு நீ ஒரு அடையாளத்தை உருவாக்குற. இப்போ நான் என்ன கேட்குறேன், பெரியார் ஈவேரா அது பேர் என்ன? ராமசாமி. ராமசாமி அப்படின்னு பேர் வச்சுருந்தா ராமர் பக்தன் நினச்சிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம ராமரை எதுக்குறோம், ராமரை வந்து செருப்பால் கூட அடிச்சிருக்கோம். அப்போ ராமங்கிற பேரை வந்து நம்மளோட வச்சுக்கிறது இழிவு அப்படின்னு நினச்சி ராமசாமிங்கிற பேரை சாமி இல்லைன்னு சொன்னேன். ஈவேரா ஒரு நாளும் திறக்கலை, கடைசி வரைக்கும் ராமசாமி தான் பேர். அப்போ அவர் பேரை மாற்ற அவர் முயற்சி பண்ணல. யார் என்ன நினச்சானே, என்ன ராமர் சாமி நினச்சாலும் சரி, இல்லை ராமருக்கு பக்தன் நினச்சாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, என் பேர் ராமசாமின்னு. உன் பேரை நீ மாற்ற மாட்டேன்னா ஒரு தேசத்தின் பெயரை பாப்பா வந்துருவான்னு காரணம் சொல்லி மாற்றுவதற்கான உரிமை உனக்கு யார் கொடுத்தது? அப்போ இவ்வளவு சருக்கள். இன்னும் சொல்ல போனால் பெரியாருக்கு இந்த மொழிவழி தாயகம், மொழிவழி தேசியம், தேசியம் இதை பற்றிய புரிதலே கிடையாது. மொழியல்ல அவர் வந்து ஒன்றும் இல்லை. அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரே மொழிங்கிறது. நெல்லைக்கு ஒரு பேச்சு வழக்கு, மதுரைக்கு ஒரு பேச்சு வழக்கு, தஞ்சாவூருக்கு பேச்சு வழக்கு இருக்கிற மாதிரி தெலுங்கு, கன்னடம்லாம் அந்தந்த இடத்தோட பேச்சு வழக்குன்றது. சரி, அப்படியே வச்சுக்கோமே. நெல்லைக்கு ஒரு பேச்சு வழக்கு, மதுரைக்கு ஒரு பேச்சு வழக்கு, தஞ்சாவூருக்கு பேச்சு வழக்கு இருக்குது. ஆனால் மொழி வடிவம் ஒன்று தானே, எழுத்து வடிவம் ஒன்று தானே. ஆனால் இங்கே அப்படி இருக்கா? அப்போ அவரோட பார்வையே அப்படி தான். மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும்னு கேட்டார். மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி மொழிவாரி தாயகம் கேட்டவங்களெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகளும் விமர்சித்தார். அப்படி முழுக்க முழுக்க முரண்பாடு. அவரோட எல்லாமே சந்தர்ப்பவாதம். 30களில் மொழி போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார். இன்னும் சொல்ல போனால் தாளமுத்துவும் நடராசனும் பெரியாரியவாதிகள், இறந்து போனால் தாளமுத்தும் நடராசனும் பெரியாரியவாதிகள் 30களில். ஆனால் 60களில் மொழி போராட்டத்தில் கலந்து கொள்ளலை, எதிர்த்தார். போராடுறவங்களை வந்து நீங்கள் சுட்டு கொள்ளாமல் விட்டு வச்சுருக்கீங்க, கத்தி கடப்பாரெல்லாம் கையில் வச்சுருந்தா போதுமா, காவல்துறை கையில் வந்து துப்பாக்கி இதுக்கு முத்தம் கொடுக்கவா அப்படின்னு கேட்டு முழுக்க முழுக்க அதிகார பக்கத்தை தூண்டிவிடக்கூடிய வேலையை தான் ஈவேரா செஞ்சார். அப்போ நீங்கள் பதிவு பண்ணுறப்ப 30 பதிவு பண்ணுற, 60 பதிவு பண்ண மாட்டேங்கிற. அப்போ அதுக்கு என்ன ஏன் சொல்ல போகிறேன்? அது என்ன சொல்கிறாரு ஒரு இடத்துல, இப்போ என்ன சொல்கிறான் அவன் வந்து இந்தியை கற்றுக்க சொல்கிறான். அப்படியா? அவன் மொழியை அவன் காசில் கற்றுக்க சொல்கிறான்னா கற்றுக்கிட்டு போயேன், உனக்கு லாபம் தானே கேட்குறாரு. அப்போ இந்தி திணிப்பை ஒரு இடத்துல வந்து ஆதரிக்க தொடங்கிவிட்டார். அப்போ அந்த ஈவேராவோட சந்தர்ப்பவாதத்தை வரலாற்று வழிபட்ட தமிழ் தேசியனை வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு உணர்ந்து தெளிந்து விமர்சிக்கிறப்ப என்ன பிரச்சனை? 2009 காலகட்டங்களில் வந்து நான் கூட ஒரு செய்தி சொல்லிடுறேன். அதாவது நீதி கட்சிக்கும் பெரியார் ஈவேராவுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீதி கட்சி நீர்த்து போகுது, காங்கிரஸ் போட்டிடாமல் சுயராஜ்ய கட்சி போட்டி போடுது. சுயராஜ்ய கட்சி போட்டி போடுற வரைக்கும் அது வந்து நீதி கட்சி வெல்லுது. நேரடியாக காங்கிரஸை களத்துக்கு வர்றப்ப நீதி கட்சி தோற்று போகுது. தோற்று போன பிறகு என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸை எடுத்து தோற்று போன பிறகு நீதி கட்சியை கொண்ட பெல்லாரசில் இருக்கக்கூடிய பெரியார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. நீதி கட்சியை பெரியார்ட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா நீதி கட்சி தெலுங்கர் கட்சி, தமிழ் அல்லாதார் கட்சி. அந்த நீதி கட்சியை தொடங்க அடித்தளமிட்டது நடேசாங்கிற ஒரு தமிழர். ஆனால் தியாகராய செட்டிங்கிற தெலுங்கரும் மாதவனாருங்கிற மலையாளியும் அவங்கள சேர்த்து நீதி கட்சி தொடங்கினார். ஆனால் அதில் வந்து சுப்பராயல ரெட்டி அவன் தெலுங்குற முதலமைச்சாகிறாரு, பனகலரசன் தெலுங்கு முதலமைச்சாகிறாரு. கடைசியில் இவர் அமைச்சர் கூட ஆக முடியல. அந்த தேர்தலே போட்டியிட வந்து வாய்ப்பு வழங்கப்படலை நடேசனாருக்கு. நாம் 2009க்கு பிறகு விழிச்சு கொள்கிறோம். ஆனால் 1920 அமர்த்திட்டான் நடேசனாரை. அப்போ இது எல்லாம் தெரிஞ்சு உணர்ந்த ஒரு தலைமுறை வந்து இன்றைக்கி எழுந்துச்சு அடிக்குது. அந்த தாக்கல் தாங்க முடியாமல் அவன் கதறான், பதறான், அதுக்கு உள்நோக்கம் இருப்பிக்கிறான். அதான் நடக்குது. 2009 நீங்கள் ஈழத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் இப்போ திராவிட பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கி உங்களை கடுமையாக விமர்சிக்கிறவங்களும் தமிழ் தேசியவாதிகளும் எல்லாரும் இணைஞ்சு தான் இருந்தாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து அதில் மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி, பெரியாரை விமர்சிப்பதன் மூலமாக ஒரு பிளவை ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து அது வலதுசாரிக்கு வலிமை சேர்க்குதுன்னு ஒரு விமர்சனத்தை முன்வை. இல்லை, வலதுசாரி வலிமை சேர்க்குதா? என்ன வலிமை சேர்க்குது எனக்கு புரியல. அதாவது 2009க்கு முன்பாக பெரியாரி அமைப்புகள் குளத்தூர்மணி, கு. ராமகிருஷ்ணன், சுபீரபாண்டியன், அப்புறம் வந்து கி. வீரமணி அவங்கெல்லாம் போராடினாங்க, அவங்க பங்களிப்பு செஞ்சாங்கன்னா அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை.
இன்னைக்கு சமகாலத்தை என்ன பண்ணுறாங்கிறது தான் கேள்வி. மாவோ சொல்கிறாரு, ஒருத்தன் போராளினா இறந்த காலத்தில் போராளியாக இருந்தான்னு மட்டும் பார்க்க முடியாது, இறக்கிற வரைக்கும் போராளியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. கருணாவும் கடந்த காலத்தில் போராளி தான், இன்னைக்கு துரோகி. அதுபோல் சமகாலத்தும் செயல்பாடு என்ன? வலதுசாரிகளுக்கு எந்த அளவு வலு சேர்க்குது? வலதுசாரி பெரியார் இவரை பார்க்குற பார்வையும் நாம் தமிழர் கட்சி பார்க்குற பார்வையும் ஒன்றா? வலதுசாரி என்ன சொல்கிறான், அவன் வந்து இப்போ சனாதன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, பெண்ணியம், சமூக விடுதலை, சமத்துவம், சமூக நீதி, இது எல்லாத்தையும் பெரியார் சொல்லிக்கிட்டு அவர் சரிக்கிட்டாரு, தமிழனை ஏமாத்திட்டாங்கிறது அவன் விமர்சனம். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசினாங்கிறது அவன் விமர்சனம். அப்போ வலதுசாரிகளுக்கும் நமக்கும் பெரியார் அணுகிற விதத்துலேயே மாறுபாடு இருக்குது. ரெண்டும் ஒன்றும் இல்லை. அவர் வந்து சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு சாதி ஒழிப்பில் சமரசம்னாங்கிறது நம்ம கொடுத்தாட்டு, அவன் சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டாருங்கிறத அவன் கொடுத்தாட்டு. அவன் ரெண்டுமே மாறுபடுது. இது எப்படி வலதுசாரிக்கு வலு சேர்க்கும்? நான் பெரியார் இவரை விமர்சிச்சுட்டு நான் சாதி ஒழிப்பை தானே பேசுகிறேன். பெரியார் இவரை வந்து சாதி ஒழிப்பில் சரியா இல்லை அப்படின்னா நான் பாரதியை கொண்டாடுறான்ல. நான் அந்த சாதி ஒழிப்பு, சமத்துவம், பெண்ணியம், சமூக விடுதலை, சமூக நீதி இதில் நான் வந்து தடம்புரட்டு போகலையே. அப்புறம் வலதுசாரிகள் எப்படி வலு சேர்க்கும்? வலதுசாரிகளுக்கு வலு சேர்க்கிற விதத்தில் பலவீனமாக இருக்குங்கிறதான் பெரியார் இவரோட கோட்பாடுகள் மீதான விமர்சனமே. அதனால் அது பிழையான ஒரு வாதம். இப்போ விஜயோட இந்த அரசியல் வருகைக்கு பிறகு எங்கே தன் மீது வந்து ஊடக வெளிச்சம் படாமல் போயிருமோங்கிறதுக்காக தான் இப்படி முடிஞ்சு போன ஈவேரா பற்றி, அதாவது திராவிட இயக்கத்தை பற்றி காத்திரமான விமர்சனங்கள், இது எல்லாமே வந்து ஊடக பரபரப்புக்காக வைக்கப்படுதே ஒழிய இதெல்லாம் ஒரு காலத்து வரலாறு, அது சமகாலத்தில் ஏன் பேசிகிட்டு இருக்கணும்னு ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க. வரலாறை பேச வேண்டாம்னா எந்த வரலாறும் பேச வேண்டாம். நீதி கட்சி வரலாறை பேச வேண்டாம், திராவிடக்கு வரலாறை பேச வேண்டாம், கோட்சே வந்து காந்தியை கொண்டதை பேச வேண்டாம், அப்போ நந்தனை வந்து அன்னைக்கு எரிச்சு கொண்டதை பேச வேண்டாம், எதுவுமே பேச வேண்டாம். அப்படியே கடந்து போயிடலாம். உனக்கு தேவைப்படுறவங்க மட்டும் வரலாறு எடுத்துக்குவேன், நான் பேசினா மட்டும் ஏன் அதை பேசுகிற, சமகாலத்துக்கு வாங்குறேன். அப்போ இது வந்து ஊடக வெளிச்சம் பரபரப்புக்குன்னா என்ன அளவுக்கு ஊடகங்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருந்துச்சு? கடந்த ஆண்டு வந்து ஊடகம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு கவனம் உங்க பக்கம், அதெல்லாம் ஊடகங்கள் ஒருபோதும் செய்யாது. விஜய் வந்து ஒரு படத்தோட அந்த பாடல் வெளியீட்டு பங்கேற்றா அதை தான் செய்தியாக்குவாங்க. நாம் வந்து மக்களுக்கான போராட்டத்தை ஒரு செய்தியை வச்சா அதை செய்தியாக்க மாட்டாங்க. இப்போ கடந்த ஆண்டு அண்ணன் சீமான் வந்து பெரியார் ஈவேரா மீதான விமர்சனத்தை தொடங்கி வைக்கிறார். அது குறிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையும் போது உச்சத்தில் இருக்குது. அதில் திடீர்னு இன்னொன்று பேசுபொருள் ஆகுது. என்னென்னா, அண்ணன் சீமானோட ஈழப் பயணம் அவர் போனது 2009க்கு முந்தைய காலகட்டம். அதை 2023, 24 விமர்சனம் வைக்கணும், அதே விவாதமாக மாற்றணும். ஏன்னா பெரியார் ஈவேரா மீது விமர்சனம் வைக்கிறாரு, இப்படியே போனால் அந்த பிம்பம் சரிஞ்சு விழுந்துடும். அப்போ மடைமாற்றம் என்ன பண்ணலாம்? யார் பேசுகிறாரோ அவரோட நம்பகத்தன்மையை காலி பண்ணணும். அப்போ நம்பகத்தன்மையை காலி பண்ணோம்னா அவரோட அடிநாதம் என்ன? அவர் ஈழம் அதான் பேசுவார். அவர் ஈழத்துக்கே போகலை, அது பொய்ன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்தமாக உடச்சு விட்டலாம்னு முழுக்க மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலை செஞ்சதே ஊடகங்கள் தானே. அப்போ நாங்கள் பெரியாரை பேசினப்ப பெரியாரை பேசாமல் அவன் திருப்பி விட்டான், ஈழ பயணத்தை பற்றி பேசி திருப்பி விட்டான். அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளை கொண்டாந்து வச்சு பேச விட்டேன். இப்போ இளையராஜா இருக்காருன்னா இளையராஜாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரு உட்கார்ந்து ஒரு பேட்டியை கொடுத்து இளையராஜாவுக்கு இசையை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கன்னு சொன்னால் இவ்வளோ அபத்தமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காருங்கிறதே பேசுவதற்கான தகுதியா? அதுபோல் ஈழ பயணத்தில் சம்மந்தம் இல்லாதவன், எந்த தொடர்பும் இல்லாதவன், எங்கேயோ ஒரு இடத்துல பார்வையாளர் இருந்தவன், கூலிக்கு வேலை செய்ய போனவன், அவனை பேட்டி எடுத்து ஈழப்பயணம் கொடுத்து கேட்குறாங்க. அவன் வாய்க்கு வரதான் பேசுகிறான். அப்போ ஈழப்பயணம் அவர் போனார், ஆமக்கறி சாப்பிட்டாரா இல்லையா? அது பண்ணார். நாட்டில் மலையை தின்னுட்டான், ஆற்றை தின்னுட்டான், ஏரியை தின்னுட்டான், குளத்தை தின்னுட்டான், இங்கே மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து கீழே இறக்கி விட்டுட்டான். அதை பேசாமல் அங்கே சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறது ஒரு சிக்கலே இல்லாத பிரச்சனையை சிக்கலாக மாற்றுறது யார்? ஊடகங்கள் முழுக்க அது முதல்ல நிறுவனம், அப்புறம் தான் ஊடகம். அங்கு பணி செய்யக்கூடியவங்க முதல்ல ஒரு ஊழியர்கள், அப்புறம் தான் அவங்க பத்திரிகையாளர்லாம். அவங்களுக்கு புற அழுத்தம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நோக்கம், உள்நோக்கம் இருக்கும், அவங்களுக்கு வந்து லாபரட்ட கணக்கு இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த பார்வை இருக்கும். அப்படி தான் இந்த 15 ஆண்டாக இருக்கிறாங்க. அவங்க எப்போ நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அண்ணன் சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு நாள். அண்ணன் சீமான் வந்து வடசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக வர்றார். அவர் வந்து தருமபுரி நினைக்கிறேன் எங்கேயோ விமான நிலையத்துக்கு வந்து விமான நிலையத்துலேருந்து காவல் நிலையத்துக்கு போகிறார். அந்த சமயத்தில் தான் முழுக்க ஊடக வெளிச்சம். ஒரு அன்னைக்கு முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியே கவனிக்காமல் இதில் ஊடக வெளிச்சத்தை கொடுத்தாங்க அன்னைக்கு ஒரு நாள். ஏன்னா அது வந்து அண்ணனுக்கு எதிர்மறையாக மாறும் அப்படின்னு நினச்சாங்க. மற்றபடி போராட்ட காலத்துக்கு போகிறாரு, வீடு இடிக்கப்படுது, கண்டிக்க போகிறாரு, அதை பற்றி பேசு பொருளாக ஆக்கிறது இல்லை. அதே போல் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தூய்மை பணியாளர்கள், அவங்கள பார்க்க போகிறாரு. இல்லை ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, அவங்கள பார்க்க போகிறாரு, அது செய்தி ஆக்கிறது இல்லை. அப்போ எதை செய்தி ஆக்கணும் ஆக்கக்கூடாதுங்கிறதுல ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. அதாவது வெற்றியோ தோல்வியோ நம்ம செய்கிறத செய்யணும். அதனால் அதை தான் பண்ணுறோம். அப்போ எது சரியோ, எது தார்மீகமோ, எது அறமோ அதை செய்கிறோம். ஊடகங்கள் கண்டுகொள்ளலை, மக்கள் அங்கீகரிக்கலை, மக்கள் கொண்டாடுறாங்க, கொண்டாடல.
15 வருஷத்துக்கு இந்த முடிவு வந்த படத்தை வந்து இப்போ காலதாமதமாக பார்த்து நல்ல படம் கொண்டாட தவிட்டோங்கிறேன். அது போல் இன்றைக்கி வரலாற்றில் பதிவு பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி எல்லா மக்களால் பெரியார் ஏற்கவே படலை. அது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, இந்த வரலாற்றில் இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்தில் முழுமையாக இந்த அறிவுலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட உணர தொடங்குவாங்க. பெரியார் இவரை வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். அவரோட முதன்மை முழக்கமே கடவுள் மறுப்பு. கடவுள் மறுப்பு தமிழ்நாட்டில் ஒரு விழுக்காடு பேர் கூட ஏற்றுக்கொள்ளலை. அதே போல் பார்ப்பன அல்லாத அரசியல்னாரு. பார்ப்பன அல்லாத அரசியல் பேசப்பட்ட இதே தமிழ்நாட்டில் தான் 14 ஆண்டு காலம் ஒரு பார்ப்பன பெண்மணி ஜெயலலிதா வந்து ஆண்டுருக்காங்க. அப்போ எங்கே இருக்குது உங்களோட பெரியாரோட கோட்பாடெல்லாம்? பெரியார் இவரை வந்து 67 காமராசர் ஆதரிச்சார். ஆனால் அண்ணா வெற்றி பெற்றார். கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி 73 காலகட்டத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அன்னைக்கு திமுகவை சேர்ந்த பொன் முத்துராமலிங்கத்தை ஆதரிச்சார். வெற்றி பெற்றது மாயத்தேவர் அப்படிங்கிற எம்ஜிஆரோட வேட்பாளர். திமுக வேட்பாளர் 3வது தள்ளப்பட்டார். வாழ்கிற காலத்தை அவ்வளோதான் செல்வாக்கு இருக்குது. நீதி கட்சி தேர்தலில் போட்டி போட்டுச்சு. ஆனால் பெரியார்ட்ட போன பிறகு அதை போட்டியிட வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றாரு. ஏன்னா போட்டி போட்டிருந்தா அன்னைக்கு பிம்பம் உடஞ்சிருக்கும். அப்போ தேர்தலில் போட்டி போட்டு அமைப்பான நீதி கட்சியை வெறும் இயக்க அரசியலையும் ஏமாத்துறாரு. என்ன தெரியும், நம்மளை அங்கீகரிக்க மாட்டான்னு தெரியும். அப்போ பெரியாருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாஜக அவரை எதிர்ப்பதால் ஒரு கரிசனா பார்வை இருக்கலாம், ஒரு அனுதாபம் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரியாரெல்லாம் ஏற்று கொண்டாடவோ திராவிட இயக்கத்தை சேர்ந்த திமுககாரங்க எடுத்துக்கிட்டாங்களா பெரியார் இவராவை? முழுமையாக எடுத்துக்கிட்டாங்களா? ஏன் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பெரியார் பேசுவாங்களா? இங்கே தமிழ் தேசியம்னா தனிநாடு கேட்கணுங்கிறாங்களே. ஏன் பெரியார் வந்து திராவிட நாடு கட்டாரு, கடைசியில் தனித்தமிழ்நாடு கட்டாரு, இந்தியாங்கிற நாட்டே ஏற்றுக்கல. ஆனால் இந்தியா குடியோடு வீரமணி போறாரு அந்த போர், பாகிஸ்தானோட போர் சமயத்தில் இந்தியா குடியை பெரியார் இவரை ஏற்றுக்கிட்டாரா? அப்போ தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டியதானே, தனிநாடு கேட்க வேண்டியதானே? குறைந்தபட்சம் தமிழ்நாடு தமிழுக்குங்கிற முழக்கத்தை வந்து அந்த விடுதலை இதில் போட துணிவு இருக்கா? அப்போ பெரியார் வந்து ஒரு பிம்பம். புத்தனை சாகடிச்சிட்டு புத்தனோட பிம்பத்தை, அந்த கொள்கையை சாகடிச்சிட்டு புத்தனோட பிம்பத்தை வச்சு வழிபாடு செய்கிறாங்கல்ல, ரத்த அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல. அதே போல் பெரியார் சொன்ன கோட்பாடுகள்னு சில இருக்கும்ல, அதையும் கூட சாகடிச்சிட்டு இவங்க உரு வழிபாடு தான் பண்ணுறாங்க, பிம்ப வழிபாடு தான் பண்ணுறாங்க. அதாவது செத்து போன பிம்பம் அது. இப்போ இந்த விஜய் வருகைக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை அடையும். இதுவரைக்கும் நடுநிலைமை வாக்குகள்னு சொல்லப்படுற இந்த இளம் தலைமுறை வாக்குகளை எல்லாம் விஜய் வந்து குறி வச்சு அவர் எடுத்துப்பார். எனவே நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருந்து பெற்ற அந்த வாக்கு சதவீதத்தை மீண்டும் பெற முடியாது. எனவே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு போட்டியே இல்லைன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை யார் வைக்கிறா அந்த விமர்சனத்தைங்கிறத முதல்ல பார்க்கணும். ஊடகங்கள் தான் வைக்கிறாங்க. ஊடகங்கள்னா அதில் பேசக்கூடிய ஆட்களில் வந்து விஜய்கிட்ட ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எந்த புள்ளி வரும் எடுத்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது ஊடகங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது. அவங்களுக்கு வந்து நடிகர் வந்தார்னா முக்கியத்துவம் தருவாங்க. கமலஹாசன் வந்தார், முக்கியத்துவம் ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ரஜினிகாந்த் வர முற்பட்டார், முக்கியத்துவம் கொடுத்துச்சு. விஷால் வந்தார், இடைத்தேர்தலுக்கு போட்டி போட வந்து அவர் வேட்பாளர் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் வந்து ஒரு உண்மையான மக்களாட்சியை வந்து நிலைநிறுத்தக்கூடிய, மக்கள் எழுச்சியை வந்து உருவாக்கக்கூடிய கட்சிக்கு வந்து முக்கியம் தர மாட்டாங்க. அதுக்கு இது போன்ற கருத்துவாக்கம் செய்யப்படும். வாக்கு போயிடும், அங்கே வாக்கு போயிடும், இங்கே வாக்கு போயிடும்னு. ரஜினிகாந்த் கட்சி தொடங்க முற்பட்டப்ப நாம் தமிழர் கட்சியில் என்ன சேதாரம் ஏற்பட்டுச்சு? எத்தனை மாவட்ட செயலர் போனாங்க, மாநில உறுப்பினர் போனாங்க. அதே போல் கமலஹாசன் வந்தப்போ நாம் தமிழர் கட்சி யார் போனால்? கமலஹாசன் நாம் தமிழர் கட்சியோட குறைவான வாக்கு தானே வாங்கினார். விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது என்பதற்கான உறுதிப்பாடு என்ன? விஜய் வந்த பிறகு, விஜய் நாம் விமர்சிக்க தொடங்கின பிறகு தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 24,000 வாக்களை பெற்றோம். அந்த ஈரோடு கிழக்கில் விஜய்க்கான வாக்களை போனாங்க. போட்டி போடல அந்த தேர்தலில். விஜய்க்கு வாக்களை உருவாயிட்டாங்களா இல்லையா? கட்சி வந்துச்சா இல்லையா? அப்போ அந்த வாக்கு எங்கே போச்சு? நீங்கள் சொல்கிற எம்ஜிஆருக்கே பொருந்தாதுங்க. எம்ஜிஆரே 3 தேர்தல் தோற்றுருக்காரு. 1980 பார்லமெண்ட் பொது தேர்தலில் 40 இடத்துல 32 இடம் தோற்று போனார். 1980 உள்ளாட்சி தேர்தல் தோற்று போனார். தோற்று போய் நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறேன்னாரு. வேண்டான்னு சமாளப்படுத்தினாங்க அவர். 1986 புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு இடம் கூட பெறாமல் தோற்று போனார். இதே அதிமுக, எம்ஜிஆர் தலைமையான அதிமுக. அதே போல் 77 வந்து முதல்ல ஆட்சி பிடிக்கிறார். 80 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறாரு. சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற காரணம் என்னன்னா, அவர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. ஆட்சியை கலைக்கலன்னா அந்த தேர்தலும் தோற்றுருப்பார். அப்போ எம்ஜிஆர் சகிச்சிருக்காரு, நீ எம்மாத்திரம். அப்போ இந்த இவர் வந்து இப்படி வருவார், அப்படி வருவார். இதே போல் எல்லாமே ஆந்திராவில் சிரஞ்சீவி செய்யப்பட்டுச்சு. எப்படி எம்ஜிஆரை பார்த்து விஜய் வர்றாரோ, என்டிஆரை பார்த்து சிரஞ்சீவி வந்தார். இவர் வந்து பெரியார் இவரா, அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் வந்து வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், காமராசனர் 5 கொள்கை வழிகாட்டினார். அவர் யார் சொன்னார்? அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர், ஜோதிரா பூலே, அப்புறம் வந்து அன்னை தெரசானார். 4 கொள்கை வழிகாட்டி. இவர் மத சார்பற்ற சமூக நீதினார். அவர் சமூக நீதினார். அவர் வந்து கட்சி தொடங்குறப்ப 10 லட்சம் பேர், இவருக்கு வந்து 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர். அவருக்கு கூட்டம் வந்துச்சு. கட்சியை 10 ஆண்டு கூட தாக்கு பிடிக்க முடியல. கட்சியை கழிச்சு காங்கிரஸில் போய் சேர்ந்தார், அமைச்சரை வாங்கிட்டார்.
மத்திய அமைச்சர்கள் இருந்தவர் வந்து வேண்டான்னு அரசியலுக்கு முழுக்கு போட்டு திரைத்துறை திரும்பினார். அதே போல் இவருக்கும் 2026 பிறகு அதே இது வந்து நடக்கும். அதான் போகுது. இப்போ நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழுவில் ஏற்பட்டுள்ள தீர்மானங்கள் மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் போக்கில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வந்து திராவிட தமிழிய போர் தான். திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய புலிகளுக்குமான சண்டை தான். அதற்கான அந்த களத்தை தயார் செய்கிற வேலை தான் இது. அதுக்கு முன்பாக பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு அப்படிங்கிற மிகப்பெரிய மாநாடு தான் வெறும் கும்பல் சேர்றதில்லை. ஒரு கூட்டம், ஒரு படை, அப்படி வந்து ஒழுக்கத்தோட, கண்ணியத்தோட, நேர்த்தியோட, அவ்வளோ ஒழுங்கோட, கட்டுக்கோப்போட, கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு மாநாடு. தமிழ்நாட்டில் வரைக்கும் மற்ற கட்சியில் பார்க்காத மாநாடு. முதலாக வந்து 2010 நாம் தமிழர் கட்சி மாநாடு போட்டப்போ மதுவின் வாசனை இல்லாத ஒரு மாநாடு அப்படின்னு ஊடகங்கள் எழுதிச்சு. அதே போல் ஒரு மாநாடு, மீண்டும் ஒரு மாநாடு, மிகச்சிறப்பான மாநாடு, தமிழ் தேசியனத்தோட எழுச்சியை, வெற்றியை பறைசாற்றக்கூடிய ஒரு மாநாடாக வந்து பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு இருக்க போகுது. அதற்கு தயாராகுது. அதே போல் இந்த கருத்தியல் போகிறோட திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான களச்சண்டை. இது திராவிடர்களா தமிழர்களாங்கிற அந்த சண்டை. அதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் அந்த பொதுக்குழு. அது குறித்தான தயாராகிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறது. அதை வந்து நமக்கு நாமே நினைவூட்டி கொண்டு இன்னும் உத்வேகத்தோடு முன்னோக்கி போகிறது. அதுதான் அந்த பொதுக்குழுவோட நோக்கம். சில குறுகிய கேள்விகள் இருக்குது. இப்போ அண்ணன் சீமான்கிட்ட நீ கற்றுக்க வேண்டிய விஷயம்னு எதை நினைக்கிறேன்? இல்லை, எல்லாமே கற்றுக்க வேண்டியது தான். எல்லாமே அது ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவரோட அசாத்தியமான துணிச்சல், அதே போல் அசாத்தியமான நம்பிக்கை, அசாத்தியமாக வந்து இயங்கிறது, அசாத்தியமாக வந்து அவர் நினச்சாருன்னா கொஞ்சம் ஒரு நாள் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் ஓய்வே வேண்டாம் அப்படின்னு முழுக்க தன்னை பரபரப்பாக வச்சுக்கிறது. அதே போல் வந்து கடைக்கோடியில் ஒருத்தர் இருந்தால் கூட தம்பின்னா எல்லாரும் தம்பி தான். இதில் வந்து மேலே உள்ள தம்பி கீழே உள்ள தம்பிலாம் கிடையாது, எல்லாரும் தம்பி அப்படின்னு பேசுகிறது. யாரோ ஒருத்தர் முகந்தரியாத ஒருத்தர் கூப்பிட்டு அண்ணன் அப்படி பேசினாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோதானே பேசுகிறது. அதுபோல் வந்து அவர் பணத்தை வந்து ஒரு பொருட்டாகவே, பணத்துக்கான தேவை நிறையா இருக்கும், ஆனால் பணத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார். பணத்தை அப்படி விவிசி எறியக்கூடிய மாதிரி, அந்த மாதிரி அப்படி எல்லாமே அவர் வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து முன்மாதிரி தான். நான் வந்து இதை எப்படி செய்கிறாரு அப்படின்னு அண்ணங்கிட்ட வந்து நான் ஒரு தெரிஞ்சுக்க விரும்புகிறது அப்படின்னா, நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாரு, எப்படி நேரம் எப்போ படிக்கிறாரு, எப்போ வந்து இப்போ நம்ம வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் இருக்கோம், அண்ணன் அதில் இல்லை. அப்போ அங்கே உள்ள செய்தி கூட அண்ணனுக்கு தெரியுது. இப்போ இந்த நொடியில் ஏதாவது தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் நடந்தால், இல்லை உலக அரசியலில் மாற்றம் நடந்தால் அது அண்ணனுக்கு போயிடுது. எப்படி அதை வந்து புதுப்பிச்சுக்கிறாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ படிக்கிறாரு, எப்போ எழுந்திக்கிறாரு, எப்போ உடற்பயிற்சி கூட போகிறாரு, எப்போ வெளிநாட்டவர்கள்ட்ட பேசுகிறாரு, எப்போ இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுகிறாரு. அப்போ இது எல்லாமே எப்படி செய்ய முடியும்? அப்படி செஞ்சால் ஒரு மனுஷன் வந்து மன அழுத்தம் ஆயிடுவான். ஆனால் மன அழுத்தம் இல்லாமல் அப்படியே உற்சாகமாக புத்துணர்ச்சியாக அப்படி இருக்காங்கிறது மொத்தமாகவே ஒரு வியப்பு தான், மொத்தமாகவே ஆச்சரியம் தான். அதனால் அது எல்லாமே கற்றுக்க வேண்டியது தான். எல்லாமே நம்ம அதை பற்றி நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். உன்னை நோக்கி தீவிரமான விமர்சனங்கள், உன்னை நோக்கி பலவேறு தரம் குறைந்த தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் வரப்போ நீ எது போன்ற ஒரு மனநிலையில் அதை எப்படி எதிர்கொள்வேன்? நான் பொருட்டாகவே மதிக்க மாட்டேன். அப்படியே கடுமையாக ஆபாசமாக திட்டுறாங்க. நான் பார்த்துருக்கேன், ட்விட்டரில் கீழே பார்த்தா உன்னோட பதிவுக்கு கீழே வந்து ரொம்ப தரக்குறைவாக இருக்கும். அது வார்த்தைக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, அது திட்டுறவன் எவனாவது ஒருத்தன் என்னை நேரில் பார்த்தான்னா, என் கண்ணு பார்த்து என்னை நோக்கி இப்படிலாம் எழுதுச்சடா, இப்படிலாம் பேசுச்சடா அப்படின்னு கேட்குற துணிவு இருக்காது. அவன் என் முதுகுக்கு இப்படி நின்றுக்கிட்டு அவன் சத்தம் போடுறேன். அதனால் நான் பொருட்படுத்துறதும் இல்லை. அவனை நம்ம ஏதாவது தடவுன்னா கூட அவனுக்கு முக்கியத்துவம் தரதாயிடுன்னு சொல்லிட்டு அப்படி கண்டுக்காம விட்டுருது. உடனே நான் உன் கெட்ட வார்த்தை கூட மதிக்கலடா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் சொல்கிறதால நான் வந்து இதாகிடுவேண்ணா. உன் கெட்ட வார்த்தை, நீ ஆபாச அர்ச்சனை வந்து என்னை சலனப்படுத்தும் அப்படின்னா அப்புறம் எனக்கு என்ன ஆன்ம உறுதி இருக்குது, உள்ள உறுதி இருக்குது. அதனால் பொருட்டாகவே கருதுறதில்லை. இன்னும் சொல்ல போனால் 2016 சமயத்தில் வந்து இந்த ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் வந்து பயன்படுத்துகிறப்ப வந்து யாராவது ஒரு கேள்வியை போட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லி நாம் அவங்கள முந்திரணும் அப்படின்னு தோணுச்சு. போக போக நாம ஏன் அவனுக்கு நிரூபிக்கணும்? நான் வந்து பொதுவான ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு சந்தேகம் கேட்குறாங்க, விளக்கம் கேட்குறாங்கன்னா விளக்கம் சொல்லி அவங்கள வந்து சரி பண்ணலாம். அவன் மண்டைக்குள்ளே கருணாநிதியும் எடப்பாடியும் ஜெயலலிதா இருக்கிறப்ப நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அப்போ நான் அவன்கிட்ட பேசி வீணாக நேரத்தை வீணடிக்கணும். அதனால் அவன் பேசலாம், பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் ஒரு பொருட்படுத்துறதில்லை. நாமளை இன்னும் அதை உரமேற்றி கொள்ளுது, இன்னும் உறுதியாக இருக்க இது பண்ணுது. நான் கற்றுக்கிட்ட ஒன்று பொது வாழ்க்கைன்னு வந்துட்டோம்னா நமக்கு வேண்டிய அடிப்படை குணங்கிறது சகிப்புத்தன்மை. அளவு கடந்த அவதூறு பரப்புரையோ கொடும் அடக்குமுறையோ எது வந்தாலும் எதிர்கொள்ளணும். அதனால் அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கட்சிக்கு அது ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஊடகங்களில் பேசுகிறப்ப நீ வந்து நீ கொடுக்குற அந்த பஞ்செலாம் வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுது. எதிர்வாதங்கள் வைக்கிறப்ப நீ அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக
அந்த சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து எல்லாருக்கும் வரவேற்பு உனக்கு அதில் கடுமையான கிடைக்குது. நீ அது போன்ற குணாதிசயங்களை எங்கிருந்து எதன் நம்ம மூலமாக அது தனிப்பட்ட ஆள் அப்படி பார்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சிட்ட நாம் வந்து சமரசம் பண்ணலை, எந்த இடத்துலையும் வந்து நம்ம அந்த தடம் பெறலை, எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து இலக்கு நோக்கிய பயணத்தை வந்து பின்வாங்கலை. அப்போ நம்மகிட்ட எல்லாமே வலிமையாக இருக்குது. அதனால் மற்ற கட்சியை கொள்ள முடியுது. அது வந்து கட்சி தான், தனிப்பட்ட ஆள் கிடையாது. இப்போ அதிமுகவில் வந்து எவ்வளவு சிறந்த ஒரு பேச்சாளர் வாதத்திறமை வந்தாலும் அவர் வந்து தடுமாறுவார். ஏன்னா கட்சி பலவீனமாக இருக்குது, கட்சி தவறாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து புதுசாக ஒருத்தர் வாதத்துக்கு வரனா கூட அவர் சிறப்பான வாதங்கள் வைப்பார். ஏன்னா கட்சி சரியாக இருக்குது. அப்போ அது கட்சியாக தான் பார்க்கணுமே ஒழிய தனிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்க்க முடியல. வேதாணையத்தில் வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் போயிட்டுருக்கு. என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க? என்ன எப்படி தேர்தல் வேலைகளில் என்னென்ன விஷயங்கள்? இல்லை, அங்கே வந்து வேதாணையத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அவங்க தலை சிறந்த களப்பணியாளர்கள். அதனால் அவங்க என் மேலே பாரத்தையத்தில் அவங்க தான் பாரத்தை சுமக்கிறாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு 4 பொதுக்கூட்டங்களை போட்டோம். அதே போல் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு முடி ஒரு 2 நாள் வந்து அந்த பகுதியை சார்ந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் துண்டறிக்கை கொடுத்தோம். அங்கே என்ன உணர்ந்தோம் அப்படின்னா, மக்கள் தேர்தலுக்கு தயாராகலைங்கிற மாதிரி தான் அப்போ தோணுச்சு. அப்போ வந்து நம்ம போகிறப்ப உள்ளாட்சி தேர்தல் ஏதாவது வருதான்னு கேட்குறாங்க, இல்லை ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது கொண்டு வராங்கன்னு கேட்குறாங்க. அப்படி வேட்பாளங்கிறப்ப அவங்க நம்ப முடியுது, என்ன தேர்தலுக்குள்ள வந்துச்சா அப்படின்னு. அது மாதிரி பார்த்தோம். நான் ஒரு தொடக்கத்தை நிறைய அறிமுகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக போனோம். அதே போல் தொடங்கிட்டால் மீண்டும் மறுபடியும் தொடங்குறது இருக்கும். போர்த்தொழில் வலையொலியை பற்றி உன்னோட கருத்து? இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய, இன்னும் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு வலையொலி தான். அந்த ஆங்கிலத்தில் வந்து அண்டர் ரேட்டடும்பாங்கள்ல, அந்த மாதிரி குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்ட வலையொலி. அது இன்னும் அங்கீகாரத்தை பெறணும், இன்னும் வளர்ச்சியை பெறணும். நான் வந்து அதோட ஒரு பார்வையாளனா தினந்தோறும் ஒரு காணொலிங்கிறத வந்து கட்டாயமாக்கணுங்கிற கோரிக்கையும் வைக்கிறேன். நன்றி.